I am an Indian. Why you are abusing me? இதுதாங்க ஒரு யங்ஸ்டர் ஃப்ரம் திரிபுரா லாஸ்டா ப்ரூட்டலா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யங்ஸ்டர் ஃப்ரம் திரிபுராவை ப்ரூட்டலா அட்டாக் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எதனால இந்த அட்டாக் நடந்தது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். என் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. விக்டம் விக்டம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் செக்மா. அவருக்கு வந்து 24 இயர்ஸ் தான் ஆகுது. யங் யூத் ஃப்ரம் திரிபுரா. இவர் பாத்தீங்கன்னா டேராடூன், அதாவது ஜார்க்கண்ட்ல இருக்க டேராடூனுக்கு படிக்க போயிருக்காரு. எம்பிஏ பல கனவுகளோட டேராடூனுக்கு படிக்க போன இவருக்கு ரேசிசம்னால அவர் உயிரியை இழந்துட்டாரு. என்ன நடந்துச்சு? அஞ்சல் செக்மாவும் அவரோட தம்பி, அதாவது எங்க பிரதரும் அங்க வெளியே போயிருக்காங்க. வெளியே போகும்போது அங்க இந்த லோக்கல் யூத்ஸ் இவங்கள பார்த்து வேர்பலா அபியூஸ் பண்ணியிருக்காங்க, ரேசிசம் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா சைனீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, சைனீஸ் சிங்கிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒட்டி அஞ்சல் வந்து அவங்க கிட்ட போய் இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அது வந்து ஆர்கியூமெண்டா மாறி வைலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா அஞ்சுல வந்து ப்ரூட்டலா அந்த யூத்ஸ் வந்து அடிச்சுட்டாங்க, ஹெட்ல நிறைய இன்ஜுரி இருந்திருக்கு, லோக்கல்ஸ் வந்து காப்பாத்தி நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டா கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அஞ்சல் பாத்தீங்கன்னா நியர்லி 14 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருந்தாரு. ஆனா ஃபைனலி ஆன் December 27 வந்து அவர் உயிரிழந்துட்டார். போலீஸ் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா அசால்ட் கேஸ் வந்து இப்போ வந்து இது வந்து மர்டர் கேஸா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க ஆல்ரெடி 5 பேரை கைது பண்ணிட்டோம். 2 பேர் பாத்தீங்கன்னா மைனர் வந்து அவங்க வந்து ஹோம்க்கு சென்ட் பண்ணிட்டோம், ஒருத்தர் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அஞ்சலோட ஃபாதர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ஜவான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிஷியலா வந்து எஃப்ஐஆர் வந்து அவங்க ஃபைல் பண்ணல போலீஸ் சைட்ல இருந்து, அதுவும் இல்லாம கேஸை வந்து டிலே பண்ணாங்க விசாரிக்கிறதுக்கு, அதனாலதான் இவ்வளவு தாமதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் சொல்லியிருக்காரு எங்களோட ஃபேமிலிக்கு ஜஸ்டிஸ் வேணும், ஃபாஸ்ட் ட்ராக் ஜஸ்டிஸ் வேணும், அதுவும் இல்லாம தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் சைட்ல இருக்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இது தவறான விஷயம், இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேண்டில் வச்சு ப்ரொட்டஸ்டும் பண்றாங்க இப்போ அந்த சைட்ல. ஸோ இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. இந்த தகராறு நடந்ததே எதனால பாத்தீங்கன்னா ரேசிசம்னாலதான். இப்போ நம்ம பையன் நம்ம குழந்தைகள் தமிழ்நாட்டுல இருந்து இப்போ வெளியூர்ல போய் படிக்கிறாங்க, வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து இந்த ரேசிசம எதிர்கொண்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ அதுதான் வந்து அந்த அஞ்சல் வந்து எதிர்கொண்டு இருக்காரு, ரேசிசம் எதிர்கொண்டு அதுக்கு பலியும் ஆயிட்டாரு. பல கனவுகளோட அவர் வந்து அவங்க ஊர்ல இருந்து இங்க வந்து படிக்க வந்தாரு. ஆனா இப்போ அந்த கனவு எல்லாம் சிதைஞ்சு போச்சு. அதே மாதிரி பல கனவுகளோட பல பேர் வந்து எல்லா இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கு போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவங்களும் இதை மாதிரி ஃபேஸ் பண்ணா ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? அதுக்காக தான் இப்போ அதுக்குன்னு ரேசிசம்க்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் லாஸ் எடுத்துட்டு வரணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃப்டி வரணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சேஃப்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன். அஞ்சல் ஒரு இந்தியன் தான், அவருக்கும் சேஃப்டி கொடுத்துருக்கணும். ஆனா இப்போ அது இல்லை. ஆனா இது மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்க்கும் யாருக்கும் நடக்கக்கூடாது. அஞ்சலுக்கு கிடைக்கிற ஜஸ்டிஸ் வந்து அஞ்சலுக்கு மட்டும் கிடைக்கிற ஜஸ்டிஸ் கிடையாது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கிற ஜஸ்டிஸ், எல்லா ஊர்ல இருந்து இங்க இருந்து வெளியூர போய் இருக்கிறவங்க இதை ஃபேஸ் பண்றவங்க எல்லாருக்கும் கிடைக்கிற ஜஸ்டிஸா இருக்கணும். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும்
ஷேர் பண்ணுங்க. இது வந்து எல்லாருக்கும் போய் அடையணும். சரிங்களா? அப்போ வந்து லைக் எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து அவங்களோட லைக் உணர்ச்சிகளை வாய்ஸை வெளியே எடுத்துட்டு வருவாங்க. அப்போதான் அஞ்சலுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் நான் நம்புறேன். ஜஸ்டிஸ் வந்து லைக் தாமதமா கிடைக்கிறதும் ஜஸ்டிஸ் டினைடுன்னு தான் நான் சொல்லுவேன். உடனடியா அஞ்சலுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். For more videos like this, please subscribe my channel. Thank you.